நமர்தா, நேத்துல இருந்து நீ ஒரு மாதிரியா இருக்க, என்ன ஆச்சுமா? என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? ஏய், சொல்லு. நான் ஒரு பையனை காதலிக்கிறேன் டாடி. என்ன செஞ்சிட்டு இருக்கான்? ஸ்டில் எஜுகேஷன் டாடி. உன் கூட படிக்கிற பையனா? ஆமா டாடி. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எனக்கு தெரியுமே, அப்படின்னு அவனையும் எனக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. அவன் பேரு பிரவீன். நமர்தாவோட நுண்ணறிவை பத்தி எனக்கு எந்த விதமான சந்தேகம் இல்லாம இருந்தாலும், அவ ஒருத்தனை விரும்புனான்னா அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்னு அவனை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம்தான் அவகிட்ட அவனை பத்தி பேசணும்னு அப்போதைக்கு நான் சைலண்டா இருந்துட்டேன். அவன் கேரக்டர் நல்லது இல்ல, அவன் குடும்பத்தை பத்தி ஊர்ல நல்ல பேர் இல்லன்றது எனக்கு தெரியும். எப்படி? நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். கேள்விப்பட்டிருக்கலாம், ஆனா எனக்கு தெரியும். எப்படி? நான் அவன் வீட்டுக்கு போயிருக்கேன் டாடி. அவங்க ரொம்ப நல்ல ஃபேமிலி. எதுக்குமா வீட்டுக்கு எல்லாம்? உங்களுக்கு பிரவீனை ஏன் பிடிக்கல டாடி? அம்மா, உனக்கு விளக்க சொன்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு வயசு இல்லடா. டாடி மேல பாசமும் மரியாதையும் கௌரவமும் இருந்தா இந்த விஷயத்தை இத்தோடு விட்டுரு. உங்க மேல ரெஸ்பெக்ட் இருக்கிறதுனாலதான் இந்த விஷயத்த முதல்ல உங்ககிட்ட சொன்னேன். ஆனா இப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கல. இல்ல நமர்தா, அந்த பையன் நம்ம ஃபேமிலிக்கு சரியானவன் இல்ல. நான் சொல்றது கேளு, நீ அவன் கூட சந்தோஷமா இருக்க முடியாது. அவன்கிட்ட காசு இல்லனா? நமர்தா, இங்க பாருமா, நீ வளர்ந்த விதம் வேற, அவன் வளர்ந்த சூழ்நிலை வேற. தயவு செய்து புரிஞ்சுக்கோ. கேஷ் ஃபீலிங்கா? என்னடி? வாழ்க்கையோட அடித்தட்டுல இருந்து வளர்ந்து வந்தவமா நானு. என்ன வாழ்க்கை அது? நீ உன் புத்தகத்துல படிச்சத நம்புற, நான் வாழ்க்கையில அனுபவப்பட்டதை நம்பிட்டு இருக்கேன். புக்குன்னு சொல்றீங்க? டாடி சொன்னதை கேட்டு இந்த விஷயத்தை இதோட விட்டுரு, அவனை நம்ம நடுவுல கொண்டு வராத. அவங்க ரொம்ப நல்லவங்க டாடி. இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? அவனும் அவன் குடும்பமும் உங்ககிட்ட நல்லா பேசிட்டு இருக்கிறது உங்ககிட்ட இருக்க பணத்தை பார்த்தான்னு உன்னால புரிஞ்சுக்க முடியலையா? அட, இப்பதானே பணம் முக்கியம் இல்லன்னு சொன்னீங்க. சொல்லுங்க. என்னமா பேசிட்டு இருக்க? அது இல்லம்மா, ஒரு பையனை காதலிக்கிறது தப்பா? அவனை காதலிக்கிறது தப்புதான். எதுக்கு? ஏன் ஒரு ரீசன் சொல்லுங்க எனக்கு. நமர்தா, சொல்லுங்க டாடி. அவன் வேண்டாமா? அட, எனக்கு பிரவீன்னா இஷ்டம் டாடி. நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். அவனை விட லட்சணமான பையனை பார்த்து ஊர் அறிய உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறமா? என் பேச்சு கேளு. ஆனா நான் காதலிக்கிறது பிரவீனா டாடி. எவனையோ கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்க? நான் சொல்றது புரியலையா உங்களுக்கு? இல்ல என்ன பார்த்தா லூஸ் மாதிரியா தெரியுது உங்களுக்கு? என்ன வெகுலின்னு நினைச்சிட்டீங்களா? நம்ரதா, காதல் கெதல்னு என்னமா நீ பேசிட்டு இருக்க? ஒழுங்கா படி. நீ உங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்க, புரிஞ்சுக்கோ. தெரியும். நமர்தா, என்னது இது? சொல்லுங்க. நீங்களாவது சொல்லுங்க மம்மி. இவ்ளோ நேரம் வாய்க்கிட்டே பேசுனீங்கல்ல, இப்பயும் பேச மாட்டீங்க. நீ நல்ல பொண்ணுல்ல, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. ஐயோ நமர்தா, என்ன என்னம்மா இதெல்லாம்? நான் பிரவீனை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் டாடி. என்ன ஃபோர்ஸ் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா பிரவீன் தான் இந்த வீட்டு மருமக. அதுல ஃபிக்ஸ் ஆயிடுங்க. அவனும் அவன் குடும்பமும் சேர்ந்து என் பொண்ணை ட்ராப் பண்றாங்கன்னு தோணுது எனக்கு. அவன் ஏன் என் பொண்ணு பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கான்? அவன் பிளான் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோ. இந்த வாட்டி அவனுக்கு வார்னிங் வார்த்தையில இல்ல. புரிஞ்சிச்சுண்ணே, நான் பாத்துக்கிறேன். நம்பர் தான் ரூம்ல இருக்கா? நீ காலேஜ் போலியா? வனஜா,
பொண்ணு சாப்பிட்டாளா? ம்ஹும். இல்ல. நமர்தா, ஏய், அவன் எவனோ ஒருத்தனுக்காக நீ பட்னி இருந்தீன்னா இந்த அப்பாக்கு வருத்தமா இருக்காதாடா? உன்னோட சின்ன வயசுல இருந்து நீ கேட்டது எல்லாம் நான் வாங்கி கொடுத்துருக்கேன். நீ என்னென்னலாம் செய்ய நினைச்சியோ அதுக்கெல்லாம் நான் துணையா இருந்திருக்கேன். இந்த ஒரு தடவை நான் ஒத்துக்காததுனால இந்த டாடி கெட்டவனாயிட்டனாடா. ம், நீ காதலிச்சது தப்பில்லம்மா. ஆனா நம்மள உண்மையா யாரு காதலிக்கிறாங்கன்றத நீ தெரிஞ்சுக்காம போனதுதான் தப்பு. நீ சந்தோஷமா இருக்கணும் தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிட்டு இருக்கேன். ம், என்னம்மா, சாப்பிட்டு நிம்மதியா தூங்கு, சரியா? டாடி, என்னம்மா? நான் ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல டாடி. ஐ கேன் டேக் மை டிசிஷன்ஸ் ஆன் மை ஓன். நீங்க தானே டாடி எப்போ சொல்லுவீங்க உங்க வாழ்க்கையில என்ன தவிர வேற எதுவும் முக்கியம் இல்லைன்னு? நான் என்ன கேட்டாலும் தருவீங்கன்னு. அதெல்லாம் பொய்யா? என் பொண்ணு என்கிட்ட இதுவரைக்கும் கேட்டது என் தகுதிக்கும் தராதரத்துக்கும் மிஞ்சினதுமா. ஆனா முதலா சடனா இவ்வளவு கேவலமான விஷயத்தை கேட்புன்னு கனவுல கூட நினைக்கலமா. இல்ல, ஒரு பொண்ணும் பையனும் காதலிச்சா ஏன் டாடி இந்த ஃபாதர்ஸ் எல்லாருக்கும் ஸ்டேட்டஸ் ஞாபகத்துக்கு வருது? நீ கேக்குற ஒவ்வொரு கேள்விக்கும் என்கிட்ட பதில் இருக்குமா. ஆனா இப்போ நான் என்ன சொன்னாலும் அதை வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு என்ன பத்தி தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குமா. உன்னை சுத்தி இருக்கிற பிரபஞ்சம் ரொம்ப அழகா இருக்கு. ஏன்னா அதை நான் உனக்காக உருவாக்குனதுவா. நீ ஒரு தடவை வெளியே போய் பாரு, ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. டாடி சொல்றது கேளுமா. ஏய், சந்தோஷமா இருப்ப நீ. இப்பதான் எனக்கு புரியுது டாடி. என் லைஃப் நான் ஆசைப்பட்ட மாதிரி இருக்குன்னு நினைச்சேன். ஆனா எனக்கே தெரியாம என் லைஃப நீங்க ஆசைப்பட்ட மாதிரி அமைச்சிருக்கீங்கன்னு. இப்ப நான் தெளிவாயிட்டேன் டாடி. என் லைஃப நானே பாத்துக்கிறேன். தேவைப்பட்டா அவனுக்காக சாவறதுக்கும் நான் தயாரா இருக்கேன். நீ இப்படி பேசின இந்த டாடியால எப்படி தாங்க முடியும்டா? என்னமோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு பிரவீன் வேணும், அவ்வளவுதான். அவன் உன் சொத்தை நேசிக்கிறான்டா. அவன் காதல்ல உண்மை இல்ல. நீங்க சொல்றது நம்புற மாதிரி இல்ல டாடி. நீங்க பொய் சொல்ற மாதிரி இருக்கு. நான் ஏன்டா பொய் சொல்லி உன் வாழ்க்கையை கெடுக்க போறேன்? நீங்க ஒரு வாட்டி பிரவீனை மீட் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீ சாப்பிட்டு படு. அண்ணா, அண்ணா, நீங்க சொன்னது கரெக்ட் தானே? அவன் ஃபேமிலி, அவன் சொந்தக்காரங்க எல்லாம் ரொம்ப கொழுப்பெடுத்து அலையிறாங்க. உங்களை பத்தி, நம்ம ஃபேமிலியை பத்தி, நம்ம சொந்த பந்தங்களை எல்லாரையும் ரொம்ப கேவலப்படுத்தி அவமானப்படுத்திட்டாங்கண்ணே. எப்பவா இருந்தாலும் மாதவனோட மாப்பிள்ள நான் தானே எல்லார் முன்னாடி என்ன சேலஞ்ச் பண்ணி அசிங்கப்படுத்திட்டானே. ஒரு தடவை கூப்பிட்டு பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வேணா நீ, அவன் கேரக்டர் ரொம்ப வேர்ஸ்ட். அவன் நம்ம நம்புறதோடைய காதல விடணும்னா 5 கோடி ரூபாய் கேட்கிறேன்னு. வெக்கம் இல்லாம அந்த பிரவீன் என்கிட்டயே பணத்துக்காக பேரம் பேசுறான்னா, அவனும் அவன் குடும்பமும் செஞ்ச சூழ்ச்சியில நமிருதா எப்படி விழுந்திருப்பான்னு என்னால நல்லா புரிஞ்சுக்க முடிஞ்சது.
அவ்வளோ பணம் வேணும்னு அவன் டிமாண்ட் பண்றானே.